ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாய்வு தொல்லையால் நம்ம அவஸ்தைப்பட வைக்கிற உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. உடல்ல இருந்து வாய்வு வெளியேற்றம் அப்படிங்கிறது எவராலும் தவிர்க்க முடியாத ஒன்று. உடலில் வாய்வானது உணவுகள் செரிமானமாகும் போதும் சரி, நம்மளுடைய உணவு சாப்பிடும் போதும் சரி சேர்கிறது அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஒருவரோட உடலில் வாய்வு அதிகரிக்கும் போது அதோட விளைவாக ஏப்பம், வாய்வு தொல்லை, வயிறு உப்புசம் இந்த மாதிரி சந்திக்க நேரிடும். ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 14 முறை வாய்வு வெளியேற்றுறான். ஆனால் வாய்வு தொல்லை இருக்கும்போது எந்நேரமும் வெளியேற்றிக்கிட்டே தான் இருக்கக்கூடும். இதனால் தர்ம சங்கடத்தையும் அசௌகரியத்தையும் உணரக்கூடும். வாய்வு தொல்லையால் கஷ்டப்படும் போது நம்ம சாப்பிட்ற உணவுகளில் ஒரு சில மாற்றங்களை கொண்டு வந்தாலே போதும், அதிலிருந்து நம்ம விடுபற்றலாம். அந்த வாய்வு தொல்லையை ஏற்படுத்துகிற சில உணவு வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். பீன்ஸ் வகைகளில் காம்ப்ளெக்ஸ் சர்க்கரையே இருக்குது. உடலில் இந்த காம்ப்ளெக்ஸ் சர்க்கரையை செரிக்கிறதுல சிரமம் ஏற்படும். பீன்ஸ் வகைகளை சமைக்கும் போது ஊற வச்சு அதுக்கப்புறம் சமைச்சு சாப்பிடுங்க. பால் பொருள்கள், லாக்டோஸ் சகிப்புத்தன்மை இருக்கிறவங்க பல பால் பொருள்கள் சாப்பிட்டீங்கன்னா அதனால் கடுமையான வாய்வு பிரச்சனையால் அவஸ்தைப்படக்கூடும். அதனால் வாய்வு தொல்லையில் இருக்கும்போது பால் பொருள்கள் சாப்பிட்றத தவிர்த்திடணும். முழு தானியங்களான கோதுமை, ஓட்ஸ் இதிலெல்லாம் ஸ்டார்ச்சும் நார் சத்தும் ராபினோஸ் அப்படிங்கிற காம்ப்ளெக்ஸ் சர்க்கரை இருக்குது. இதை அதிகமாக சாப்பிடும்போது வாய்வு பிரச்சனையினால் அவஸ்தைப்படக்கூடும். காய்கறிகள், அஸ்பாரகஸ், காலிஃப்ளவர், முட்டைக்கோஸ், ப்ராக்கோலி இந்த காய்கறிகள் அதிகப்படியான வாய்வை உருவாக்கும். அதனால் வாய்வு பிரச்சனையால் கஷ்டப்படும் போது இந்த காய்கறிகளை அதிகமாக சாப்பிடாதீங்க. சோடா பானங்கள், பலர் சோடா குடிக்கிறதுல வாய்வு பிரச்சனையை நீங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது முற்றிலும் பொய். உண்மையில் சோடா பானங்களை நீங்கள் அதிகமாக குடிச்சிங்கன்னா வாய்வு தொல்லையை அதிகமாக சந்திக்கக்கூடும். அதனால் சோடா குடிக்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா உடனே அதை கைவிட்டுருங்க. பழங்களில் பீச், முந்திரை பழம், ஆப்பிள் இதெல்லாம் சோர்பிட் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டோம்னா இயற்கை சர்க்கரை இருக்குது. உடலில் இந்த பழங்களை செரிக்க சிரமமாக இருக்கும். அதனால் பெரும்பாலான பழங்களில் கரையக்கூடிய நார் சத்து இருக்குது. இது பெருங்குடலில் இருக்கிற பாக்டீரியாக்களில் செரிமானாகும் போது ஹைட்ரஜனும், மீத்தேன் வாயு, கார்பன் டை ஆக்சைடு இதெல்லாம் உற்பத்தி செய்யும். இதனால் வாய்வு தொல்லைக்கும் உள்ளாக்க நேரிடும். வெங்காயத்தில் ஃப்ரூக்டோஸ் அப்படிங்கிற இயற்கை சர்க்கரை இருக்குது. இந்த சர்க்கரையை பாக்டீரியாக்களோட உடைக்கும் போது உடலில் வாயுக்களோட உற்பத்தி அதிகமாக இருக்கும். அதனால் வாய்வு தொல்லை இருந்துச்சுன்னா வெங்காயத்தை அதிகமாக சாப்பிடாதீங்க. ஸ்விங்கம் நம்ம மெல்லும்போது அதிகப்படியான காற்றை உள்ளிழுக்க நேரிடும். இப்படி அதிகப்படியான காற்றை உள்ளிழுக்கும் போது அது வாய்வு தொல்லையை உண்டாக்கிடும். இந்த ஸ்விங்கம்ல சேர்க்கப்படுற சுவையொட்டிகள் செரிமானமாக நீண்ட நேரம் ஆகிறதோட மட்டும் இல்லாமல் உடல் மிகுந்த சிரமத்தை சந்திக்க நேரிடும். இதனால் அடிக்கடி ஸ்விங்கம் சாப்பிட்ற பழக்கத்தை கைவிட்டுருங்க. நிறைய ஆரோக்கிய தகவல்களை பற்றி பார்த்தோம். மேலும் பல ஆரோக்கிய தகவல் தெரிஞ்சுக்கணும்னு விருப்பம் இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.